வேகம் யூடியூப்ல போறது கம்மியா ரெடி. யூடியூப்ல போறதுடா கம்முறான்ட்டான். வெங்கடேஷ் நீடோடி கால வாழ ஆசி கொடுத்திருக்கிறேன். பெரிது பெரிது புவனம் பெரியது, புவனத்தை படைத்தவன் நான்முக தேவன். நான்முக தேவனோ விஷ்ணுடைய தொந்தி தொப்புளை உதித்தவன். விஷ்ணுவோ பார்க்கடலில் பள்ளி கொள்பவன். பார்க்கடலோ குறுமுடிவருடைய கமண்டலத்தில் அடக்கம். அந்த கமண்டலமோ இந்த பெருத்த பூமி இருக்கின்றதல்லவா, இந்த பூமியினுடைய ஒரே ஒரு சிறு துளிமண். இந்த பூமியோ 1000 மண்ணாமுண்டி கொண்ட ஆதிசேஷனுடைய ஒரே ஒரு தலைபாரம். ஆதிசேஷனோ பார்வதியினுடைய சுண்டு விரல் மோதிரம். பார்வதியோ சிவனுக்கு அடக்கம். சிவன் இருக்கின்றாரு யாருக்கு அடக்கம்? இந்த மாநில மக்கள் மட்டும் கிடையாது, பெருத்த ஆசான்கள், நாடகதாரிகள், நம்மளை போல் நாடகதாரிகள், தாய் தந்தைமார்கள், குரு பெரியோர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நெஞ்சுக்குள் அடக்கம். இப்படிப்பட்ட சபைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஐயா அருகாமல் இருக்கிற மந்திரி எனக்கு தெரிஞ்சாலும் சபைக்கு விளக்கமே எடுத்து சொல்லுங்க. திருப்பதியை கோவிலாக வைத்திருக்கக்கூடிய பெருமாள் என்று விளக்கம் புரிந்துவிட்டதா? யார் யார் என்னென்ன அவதாரம் எடுத்து யார் யார் என்ன செய்தேன் தெரியுமா? சில வார்த்தை தெரிவிக்கிறேன். அவதாரமாக
மேற்கொள்வதற்காக படைக்கும் தொழிலை மேற்கொண்டு வருவதற்காக ஆயுதமாக எங்க எங்க என்ன வைத்திருந்தான் தெரியுமா? என்ன வைத்திருந்தான்? தாய் 4 வேதம் 4 வேதத்தை வைத்திருந்தான். இந்த சோமுகா சூரனானவன் பிடுங்கிக் கொண்டு ஆழி என்னும் நீரில் சென்று குதித்து விட்டான். சமுத்திரத்தில் குதித்து விட்டான். படைக்கும் தொழிலை மேற்கொள்ளுபவன் பிரம்மா. அவன் யார்? என்னுடைய தொந்தி தோப்புளில் உதித்தவன். அண்ணவன் வந்து என்னிடத்தில் முறையமிட்டான். என்னவென்று? தந்தையே, நான் படைக்கும் தோளை மேற்கொள்வதற்கு வைத்திருக்கக்கூடிய 4 வேதத்தை சோமுகாசூரனானவன் பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டான். உபாயம் நீ தான் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்க என்ன செய்தேன்? சென்று பார்த்தேன். மாநில பிறவியாகவே சென்று பார்த்தேன். கிடைக்கவில்லை. என்ன செய்தேன்? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரத்தை எடுத்து அண்ணவன் சென்று பார்த்தால் ஆழி என்று நீரில் இருக்கிறான். ஆழி என்ற சமுத்திரத்திலே இருந்தான். மச்சாவதாரம் எடுத்து அண்ணவனை நீரிலே சென்று சம்மாரத்தை செய்து கொண்டு வந்து என்னுடைய மகனிடத்தில் ஒப்படைத்து மீண்டும் படைக்கும் தோளை மேற்கொண்டு எவ்வளவு போலாம் ஞானத்தில் பார்த்தேன். என்னுடைய ஞானக்கண்ணில் பார்த்தேன். நகரி தேசத்தை ஆளக்கூடிய நல்ல அப்துல் காதருடைய மகளாக விளங்கக்கூடிய அன்னை என்று தெரிவிப்பார்கள். அவன் என்ன செய்கிறாள்? அவனுக்கு எப்படிப்பட்ட அல்பாசப்படுறான். இந்த வெங்கடேச பெருமாளே எனக்கு கணவராக வர வேண்டும் என்று பகலும் 60,000 நேரம் என்னை நினைத்து பூஜை செய்கிறார். அண்ணவளை மனதை சோதிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்து இதுக்கு முன்னாடி வந்த பாரு. முன்னாடி என்ன செய்து அண்ணவனுடைய ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையலாய் ரூபம் மாறி அண்ணவனுடைய மனதை சோதித்தேன். நவீன ஒரே மன உறுதியுடன் இருக்கிறான். அந்த வெங்கடேச பெருமாள் தான் எனக்கு கணவராக வர வேண்டும். வெங்கடேச பெருமாளை தவிர நினைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணவள் மனதை நான் சோதித்து பார்த்து விட்டேன். அதனால் அண்ணவளுக்கு சென்று ரொம்ப ஒருவரை வதைக்க கூடாது. அதனால் சென்று அண்ணவளுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். காட்சி கொடுத்து புத்திமதி தேர்த்தி அண்ணவளுக்கு என்ன வர வேண்டும் என்று இருக்க வேண்டும். அதனால் சென்று பார்க்கலாமா? அந்த துஷ்டர்களை வண்டி நிசயம் கொள்ளாளே பாஷா வேதம் தங்கு சக்கரம் இதோ எதிரான பெருமாள் வருகிறேனே. என்ன கோபமா